அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு. இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் நேசிக்கும் பொருள்களில் இருந்து தானம் செய்யாத வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். எந்த பொருளை நீங்கள் தானத்தில் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் வேதம் அருளப்படுவதற்கு முன்னர் அவர்கள் தாங்களாகவே விலக்கிக் கொண்டதை தவிர எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நபியே, நீர் கூறும், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதை ஓதி காண்பியுங்கள் என்று. இதன் பின்னரும் எவரேனும் ஒருவர் அல்லாஹுவின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறினால் நிச்சயமாக அவர்கள் அக்கிரமக்காரர்களே ஆவார்கள். நபியே, நீர் கூறும், அல்லாஹ் இவை பற்றி உண்மையாகவே கூறுகிறான். ஆகவே மூமின்களே, நேர்வழி சென்ற இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுங்கள். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. இறை வணக்கத்துக்கு என மனிதர்களுக்காக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் உள்ளதுதான். அது பாக்கியம் மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது. அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. உதாரணமாக, இப்ராஹிம் நின்ற இடம் மகாமு இப்ராஹிம் இருக்கின்றது. மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக இன்னும் அதற்கு செல்வதற்கு உரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹுவுக்காக அவ்வீடு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹுவுக்கு குறை ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தோர் எவர் தேவையும் அற்றவனாக இருக்கின்றான். வேதத்தை உடையோரே, அல்லாஹுவின் ஆயத்துகள் என்னும் அத்தாட்சிகளையும் வசனங்களையும் ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? அல்லாஹுவை நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களையும் நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கின்றானே என்று நபியே, நீர் கூறுவீராக. வேதத்தை உடையோரே, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹுவின் பாதையில் இருந்து ஏன் தடுக்கிறீர்கள்? அல்லாஹுவின் ஒப்பந்தத்துக்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொண்டு அதை கோணலாக்க எண்ணுகிறீர்களா? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை என்றும் நபியே, நீர் கூறுவீராக. நம்பிக்கை கொண்டோரே, வேதத்தை உடையோரில் ஒரு பிரிவாரை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை நீங்கள் ஈமான் கொண்டபின் காபிர்களாக திருப்பி விடுவார்கள்.